அனைவருக்கும் வணக்கம். பீகார் மக்கள் கொடுத்த அதிர்ச்சி நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. எதிர்கட்சிகள் அதற்கு பல காரணம் சொன்னாலும் ஆளுங்கட்சிகளும் பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் நோக்கர்கள் சொல்கிற பெரிய காரணம் என்னென்னா 243 மொத்த சீட்டில் 202 சீட்டு பிஜேபி கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பிஜேபிக்கு 89, ஜேடிக்கு 85, எல்ஜேபிங்கிற பட்டியலின மக்கள் கட்சியான ஒரு கட்சிக்கு 19 சீட்டு கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில் அங்கீகாரம் இருக்குன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. அப்படி இருக்கிற இந்த பெரிய கூட்டணி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் போது ஐஎன்டிஏங்கிற கூட்டணி வெறும் 35 சீட்டு தான் வாங்கியிருக்கு. அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய கொடுமை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓவைசியோட கட்சி கூட 5 சீட்டை வாங்கியிருக்கிறாங்க. இதில் 46.7% ஓட்டு பிஜேபி கூட்டணி பெற்றப்போ ஐஎன்டிஏ கூட்டணி 37.5% ஓட்டத்தான் வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. சரி, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன நடந்துச்சுங்கிறத சுவராசியமாக பார்ப்போம் வாங்க. லல்லு பிரசாத் ஆட்சி காலத்தில் பீகார் எந்த முன்னேற்றம் இல்லைங்கிறது மட்டுமில்லை, அங்கே ஒரு சாதாரணக்காரனுக்கு சுதந்திரமாக பேசவோ நடமாடவோ ஏன் பெண்களுக்கு சாயந்தரமான வெளியில் நடமாடவோ முடியாது. இவர் பத்திரிகையாளர் சொல்லுறாரு, முன்னுக்கெல்லாம் நாங்கள் தேர்தல் சமயத்தில் பத்திரிகைக்கு செய்தி சேகரிக்க போகும்போது தனியாக போனால் ஆபத்து அப்படின்னு கூட்டமாக போவோம். அப்போ கூட நாங்கள் போய் ஒரு விடுதியில் தங்கி இருக்கும்போது பாதி ராத்திரி கொள்ளைக்காரங்க ஆயுதங்களோட மிரட்டி எங்கள் உடுத்திருந்த துணியை கூட பிடுங்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு போய் தான் ரிசப்ஷனில் ஆள் வந்ததுக்கப்புறம் போய் சொல்லி எடுத்து நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம். இப்படித்தான் பீகாரில் இருந்தது. ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மனைவிகளுக்கு கூட அங்கே அரசியல்வாதிகளால் பாதிப்பும் பெரிய பிரச்சனை இருந்தது. பல சினிமாவில் வந்த காட்சிகள் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் மனைவிகள் கூட கற்பழிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து அதையெல்லாம் கொண்டு லல்லு பிரசாத் யாதவுடைய காலத்தில் கொண்டு போனால் அதை நீ உயிரோட இருக்கிற பிற எதுக்கு கவலைப்படுறேங்கிற கேட்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு காட்டாட்சி அப்படின்னு. அதானது பணமும் செல்வாக்கும் இருக்கிறவங்களும் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களும் மேல் ஜாதின்னு அவங்க நினைக்கிற ஆளுங்க இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதுக்கு மட்டுமே அங்கே மதிப்பு மரியாதை இருந்தது. மற்றவங்க எல்லாம் பயந்து நடுங்கித்தான் வாழ்ந்தாங்க. தேர்தல் வரும்போது இவங்க ஆளுங்க உள்ள உட்கார்ந்துருந்து மற்றவங்களோட ஓட்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. ஆனால் இப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன உள்கட்டமைப்பு வளர்ந்துருச்சு. சாலைகள் எல்லாம் நல்ல பக்காவான சாலைகள் எல்லாம் வந்துருச்சு. நாட்டுக்குள்ள முதலீடுகள் வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தூரமாக சைக்கிளில் போய் படிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, எரிவாயு கேஸ் வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சாங்க. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வந்துருச்சு. இதெல்லாம் லல்லு பிரசாத் ஆட்சி காலத்தில் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம். மட்டும் இல்லை, 1.5 லட்சம் கோடி ரூபாவை கொடுத்து ஆளுக்கு 10,000 ரூபாய்ங்கிற உதவித்தொகைகளை எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன குறு சிறு தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் நிறைய அவங்க இந்த அரசு உதவி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் கூட சாலைகளை அமைச்சு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லா குடிசை வீடுகளையும் காங்கிரீட் வீடுகளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. மட்டும் இல்லை, எல்லா கிராமங்களில் கூட மின்சார வசதியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் பீகார் மக்கள் கனவுல கூட காணாத ஒரு விஷயம். அதானது பிஜேபி அரசு என்டிஏ என்கிற கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் அரசு அங்கே முதலமைச்சராக இருக்கும்போது பிஜேபி இந்த திட்டங்களை எல்லாம் வாரி வாரி வழங்க மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்க மக்களுக்கு நிதிஷ்குமார் மேலேயும் என்டிஏங்கிற பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற முதன்மை கட்சியான பிஜேபி மேலேயும் மிகப்பெரிய ஒரு பற்றுதலும் பக்தியும் ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் இந்த ஓட்டுகள் எல்லாம் வாரி வழங்கப்படுகிறது அப்படின்னு. அதனால் மட்டும் இல்லை, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமைகளும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தமான, அதானது ஒரு காலத்தில் சாயந்தரமான வெளியில் இறங்க முடியாத நிலைமையில் இருந்த பீகாரில் பிறகு நீங்கள் நைட்டு 10 மணி ஆனாலும் சுதந்திரமாக உங்கள் வேலைகளை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும். பாதுகாப்பு உணர்வை எல்லாம் உருவாக்குனதுனால பெண்கள் அங்கே 70% மேலே ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தபோதே பீகாரில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னெல்லாம் நாங்கள் நம்பினோம் அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு என்டிஏ கூட்டணி மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் நன்றி உணர்ச்சியும் இருக்குது. அவங்க கடவுளாக பார்க்குறாங்கங்கிற லெவலில் சொல்கிறாங்க. मोदी महंगाई बढ़ा दिया, कोई बात ना, महंगाई बढ़ा दिया तो हमारे सब हो जाएगा एडजस्ट, हाँ एडजस्ट कर लेंगे। पैसा मिला है? नहीं मिला है, नहीं चाहिए, पैसा नहीं चाहिए? नहीं, तेजस्वी को पैसा नहीं चाहिए? नहीं, किसी के पैसा नहीं चाहिए, अपना मेहनत के पैसा चाहिए, मेहनत के मेहनत के चाहिए, अपना बाजू के कमाई चाहिए, फालतू के पैसा नहीं चाहिए। हाँ आ रहा है, किसी बात के डर नहीं है। नहीं लगता है कि उनको लाना चाहिए? क्या युवा है, मौका दीजिए। हाँ आ
आइए सब आइए, लेकिन हम देंगे मोदी के वोट। अरे कुछ कर दिया है क्या मोदी ने? सुन जाइए, हमारा भेजा घुमा दिया है। அதே நேரத்தில் இந்த கூட்டணிகளோ எப்போ பார்த்தாலும் ஓட்டு களவாண்டாங்க, ஓட்டு திருடினாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. மட்டும் இல்லை, நம்மளுடைய பிரதான மந்திரியுடைய அம்மாவையே, அதானது இறந்து போன அம்மாவையே இவங்க மேடை போட்டு ஒருத்தன் குறை சொல்கிறதுக்கும் போது மற்றவங்க எல்லாம் அதை கண்டிக்கிறதுக்கோ அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கோ ஒன்றுமே சொல்லாமல் அதை கேட்டு கைதட்டி ரசித்தது கூட எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. மட்டும் இல்லை, இவங்க எந்த வளர்ச்சியும் இதுக்கு முன்னாடி கொடுக்கல. இவ்வளவு காலம் இருந்தும் இப்போ இவங்களுக்கு, அதானது ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச சலுகைகளும் வசதிகளும் வாய்ப்புகளும், மின்சாரம் உட்பட, சாலை உட்பட, தண்ணீர் உட்பட, கேஸ் உட்பட, ஏன் மற்றபடி உள்ள விவசாய நிதிகள் உட்பட, சின்ன சின்ன குறு சிறு விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற வங்கி கடன்கள் உட்பட, அனைவருக்கும் வங்கி அக்கௌண்ட் உட்பட, பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள்கள் உட்பட எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து பஸ் வசதிகளை ஏற்படுத்தி இப்படி பல வசதிகளை அதுங்க இப்போ தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எல்லாம் காட்டாட்சியாக இருந்தாங்க. அதனால் குறிப்பிட்ட ஒரு சில ஆளுங்களுடைய இல்லைன்னா ஒரு கூட்டத்தோடைய கையில் மட்டுமே ஆட்சியும் அதிகாரம் எல்லாம் இருந்து மற்றவங்க எல்லாம் அடிமை மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை பீகாரில் இருந்தது. அதனால் கல்வி நிலைமையும் ரொம்ப பின்தங்கி இருந்தது. இன்றைக்கி பீகார் ஆசுர வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னேற்றத்தை கொடுத்த ஆட்சியாளர்களுக்கு அவங்க நன்றி உணர்ச்சியோட செயல்பட்டதாக பொதுவான அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஐஎன்டிஏ கூட்டணிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க பட்டியலில் இருக்கிற பேரையெல்லாம் நீக்கிறாங்க, இவங்க கள்ள ஓட்டு சோரி விஷயத்தை செஞ்சாங்க, ஓட்டு திருடுற வேலையெல்லாம் பண்ணாங்க, அதனால தான் ஜெயிச்சாங்க. ஓட்டை எப்படி திருட முடியும்னு தெரியல. அதாவது பட்டியலில் இருக்கிறது ஒரு பேர் 2 இடத்துல இருந்தால் விட்டுவாங்க, இறந்தவங்களோட பேரை நீக்குவாங்க. வெளியூரில் இருந்து இந்த பட்டியலில் இடம் பிடிச்சி உட்கார்ந்துருந்தால் அந்த பேரை வெட்டி அவங்கள வெளியேற்றுவாங்களே தவிர மற்றபடி எப்படி இதுக்குள்ளே புதுசாக இவங்க கள்ளத்தை ஓட்டை திருட முடியும்னு தெரியல. வேணும்னா ஜெயிக்காதுன்னு நம்ம இன்னி கள்ள ஓட்டு அது இதுன்னு வலுக்கட்டாயமாக மற்றவன் பேரில், இறந்தவன் பேரில், செத்தவன் பேரில், ஊரை விட்டு போனவன் பேரில் எல்லாம் ஓட்டை எடுத்து டபுக்குன்னு குத்திட்டு இருந்து பலாத்காரமாக ரவுடிசமாக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி நடக்காது அப்படின்னு நேரமே தெரிஞ்சது. மக்களாக நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அப்போ நம்ம ஜெயிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறதுனால முதலிலேயே இப்படி ஒரு ஓட்டுச்சோறுங்கிற மாதிரி ஓட்டு திட்டம்னு சொன்னாங்களான்னு தெரியல. சரி, என்ன இருந்தாலும் ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிற அல்லது ஆளுங்கட்சி கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் சுட்டி காட்டி மக்களுக்காக பேசி அதை மொத்தமாக தடுக்காமல் மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை எதுவுமே செய்யாமல் சும்மா ஒரு ஆட்சியாளர்களை சும்மா குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால், அதுவும் குற்றம் சொல்கிற எந்த விஷயத்தில், ஓட்டுச்சோரிங்கிற விஷயத்துலையும் மற்றபடி விஷயங்கள்லையும் தவிர மக்களுக்காக கொண்டு வர்ற சட்டங்கள்லையோ இல்லைன்னா திட்டங்கள்லையோ இருக்கிற ஓட்டைகளை சுட்டி காட்டி குறை சொல்லி இருந்தால் கூட மக்களுக்கு பரவாயில்லப்பா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு, எதிர்கட்சி சொல்கிறவர் சுட்டி காட்டுறாரு, நமக்காக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த விஷயத்தையும் எதிர்கட்சி தலைவர்களோ அந்த கட்சியில் இருக்கிற மற்றவங்களோ செய்கிறதில்ல. அந்த கட்சியில், அதானது எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற மம்தா ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருந்தாலும் சரி, கேரளாவில் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, மற்றபடி எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் கூட இவங்களுக்கு உண்மையாக நல்ல பெயர் இருக்குதா, இல்லை இவங்க ஆட்சியை பற்றி பக்கத்து மாநிலத்தில் உள்ளவங்க நல்ல பேர் சொல்கிறாங்களா, இல்லை ஊடகங்களோ சமூக ஊடகங்கள் வழியாக தெரிகிறது நல்ல செய்தி சொல்கிறாங்களா அப்படின்னா எல்லாம் உங்களுக்கே வெளிச்சம். அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சிக்காரங்க ஓட்டு திருடுறாங்கன்னு மட்டும் சொல்லி எப்படி ஒருத்தன் தப்பிக்க முடியும்? சினிமாவில் எவ்வளவு பெரிய அழகனாவோ வசதியாவோ ஹீரோவோ, ஏன் ரஜினிகாந்த் சாரையே எடுத்துக்கோங்க. ரஜினிகாந்த் சாரோடைய ஒரு மகனை ரஜினிகாந்த் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அப்படின்னா உடனே சினிமாவில் நிலைச்சி நிற்க முடியுமா? முடியாது. ஒருவேளை முதல்ல உள்ள இன்ட்ரோடியூசிங் 1-2 படமாக சொந்த காசில் செலவு பண்ணி அவரை சினிமாவில் ஒரு இன்ட்ரோடியூசிங் பண்ணலாம், அவ்வளோதான். அவர் அந்த சினிமா துறையில் நிலைச்சி நிற்கணும்னா நல்ல கதையாக இருக்கணும், நல்ல திரைக்கதையாக இருக்கணும், அவரோட நடிப்பு மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவரை மக்கள் பிடிச்சிருந்தா தான் ஏற்றுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அவரால் அந்த திரைத்துறையில் நிற்க முடியாது. ஏன்னா இது ஒரு தனித்துவமான திறமையை டிபெண்ட் பண்ணி உள்ளது. அதனால் எந்த பெரிய ஹீரோவை கொண்டு வந்தாலும் அங்கே நிறுத்த முடியாது. அதே மாதிரி அரசியல்லையும் மக்கள் இனி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதில் இருக்குது. ஆதாயங்களுக்காக ஒரு காலத்தில் மக்களை ஏமாற்றி மற்றபடி ஏதாவது செய்திகளை பரப்பி விட்டு ஒரு சில ஊடகங்கள் வழியாக மக்கள்கிட்ட ஒரு இதை உருவாக்கி வச்சுருந்த காலகட்டம் எல்லாம் மாறி இன்றைக்கி சோஷியல் மீடியா மலிஞ்ச காலத்தில் சோஷியல் மீடியா மூலமாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அதனால் நம்ம கண்ணை மூடி அள்ளி விடுறதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, என்னுடைய தாத்தா யானை மேலே ஏறினார், அதுக்கப்புறம் என்னோட ஆட்சி யானை மேலே ஏறினார், அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஆனை மேலே ஏறினார். அதனால் பட்டக்ஸில் எல்லாமே தழம்பு இருக்கும், ஆனை மேலே ஏறி பயணித்த தழம்பு இருக்கும். அதனால் எனக்கு பட்டக்ஸ்லையும் நான் பிறக்கும் போதே அந்த தழம்பு இருக்கும் அப்படின்னு நான் தடவி பார்த்தா அந்த தழம்பு இருக்காது. அவன் திறமையை காட்டி அவன் திறமையை வெளிப்படுத்தி அவன் மேலே ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தினா மட்டும்தான்
மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனாக வளர முடியும். மட்டும் இல்லை, அந்த கட்சியில் உள்ளவங்களும் மதிப்பாக மரியாதை தருவாங்க. இன்றைக்கி அந்த ஒரு தேசிய கட்சியாக இருந்த ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு போய் இப்படி புலம்பிட்டும் குற்றம் சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருந்தால், நம்ம ஓட்டுச்சோரின்னு எல்லாம் சொல்லிட்டு நடந்தா ஏன் நீ கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஏன் அங்கே போனால் ப்ரூஃப் கொடுக்கணும், உன்னிட்ட ப்ரூஃப் இல்லாமல் தான் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற, கூடி அதிகபட்சம் போனால் போய் மன்னிப்பு கேட்ப அப்படிங்கிறதெல்லாம் மக்களே கிண்டல் பண்ணுற நிலைமைக்கெல்லாம் போகாமல் ஒரு நல்ல மதிப்பான மரியாதையான எதிர்கட்சி தலைவராக மக்கள் விரும்புகிற ஆளாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணினா எதிர்கட்சிகள் ஜெயிக்கலாம். இல்லைன்னா இப்படியே புலம்பிட்டு நடக்க வேண்டியதுதான். இதில் இப்போதும் மிஷின் ப்ராப்ளம், தேர்தல் கமிஷனும் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, ஏதாவது ஒரு தேர்தலில் பிரச்சனை இருக்குது, அது மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு இவங்களுடைய INDAA கூட்டணியில் உள்ள ஏதாவது ஒரு கட்சியோ அல்லது பூத் ஏஜென்ட்டுகளோ சொல்லியிருக்காங்களா? அல்லது ரீபோலிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தேர்தல் நடந்தபோது வந்ததா இவங்களுடைய கட்சி சார்ந்த யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இவங்களுக்கு நம்பிக்கையான பூத் ஏஜென்ட்டுகளை தானே இவங்க அங்கே வச்சுருப்பாங்க, அவங்க யாராவது கள்ள ஓட்டு போட்டாங்கன்னோ இல்லைன்னா வேறு அங்கே தவறுதல் நடந்ததுன்னு யாராவது ஏதாவது ஒரு புகார் வந்திருக்கா? இல்லை இவங்களுடைய ஓட்டு மிஷின்கள் வச்சுருந்த இடத்துல இவங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகள் காவல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க யாராவது ஏதாவது புகார் சொன்னாங்களா? இல்லை. ஆனால் இவங்களா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்கு அந்த வீடியோ வந்து கடைசியில் வீடியோ எடுத்தவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷன் ஆளுங்களும் காவல்துறை எல்லாமே சேர்ந்து பிடிக்கிறாங்க, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்கள் வந்து போலித்தனமாக ஒரு செய்தியை பரப்புறதுக்காக இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்கங்கிறது பொருள். அல்லாமல் அங்கே எந்த விஷயமும் இவங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகளும் கட்சிக்காரர்களும் எல்லாரும் இதுவரைக்கும் இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் எந்த புகாரும் தெரிவிக்காத வகையில் இப்போ மறுபடியும் இவங்க சும்மா மீடியாக்கள் முன்னாடி மட்டும் சொல்லிட்டு இருந்தால் மக்கள் நினைப்பாங்க இல்லையா, சரி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரீபோலிங்க்கு நீங்கள் விண்ணப்பித்திருக்கலாம், இல்லை இதில் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணாமல் மக்கள் அந்த பேச்சுக்கே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஹைட்ரம் பாம்பு வெடிக்க போகிறேன், ஆட்டம் பாம்பு வெடிக்க போகிறேன்னெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் வரும்போது மீடியாக்களுக்கே போர் அடிச்சிடும், இல்லைன்னா அழுத்துரும். அதனால் அந்த முறைகளில் இருந்தெல்லாம் திரும்பி வந்து நம்ம உருப்படியான மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல மக்களுக்காக பேசி மக்களுக்காக ஏதாவது செய்யணும். அல்லாமல் பிற நாடுகளில் போயிருந்து சொந்த தாய்நாட்டை பற்றி குறை சொல்கிறதோ மட்டுமில்ல நாட்டை பற்றி பேசுகிறது, நாட்டு மக்களை பற்றி எல்லாம் குறை பேசினீங்கன்னா யாரும் எந்த மக்களும் அவர்களை ஒரு தலைவனை அங்கீகரிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆட்சியாளர்களை எதிர்க்கலாம், ஆட்சியை பற்றி குறை சொல்லலாம், விமர்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நாட்டை பற்றி விமர்சிக்கிறது, நாட்டை பற்றி குறை சொல்ல போகும்போதும் எந்த ஒரு நாட்டுப்பற்றுள்ள குடிமகனும் அதை ஏற்றுக்க மாட்டாங்கிற ஒரு அடிப்படை உண்மையை குறைந்தபட்சம் தலைவர்களெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக அவசியம். இனி நம்ம நாட்டுக்குள்ள நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் தலைமையில் அந்த கட்சியும் அவர்கள் கூட்டணிகளுமான INDAA எதிர்கொண்ட 4 முக்கியமான மாநிலங்களை பார்ப்போம். உத்தரப்பிரதேசம் 19,98,12,341 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா 11,23,74,333 வாக்காளர் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பீகாரில் 10,99,452 பேர். மேற்கு வங்கம் 9,12,76,115 பேர். இந்த 4 மாநிலங்களும் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 52 கோடி மக்கள் தொகையை உள்ளடக்கிய மாநிலங்கள்ங்கிறதுனால தான் இந்த மாநிலங்கள் மிக முக்கியமான மாநிலங்களாக கருதப்படுகிறது. சரி, இதில் இந்த எதிர்கட்சி எவ்வளவு சீட்டுகளை வாங்கியிருக்குன்னு பார்ப்போம். அதானது உத்தரப்பிரதேசத்தில் 403 சீட்டுகள் இருக்கும்போது இவங்களுக்கு 2 சீட்டு மட்டும்தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் 288 சீட்டில் வெறும் 16 சீட்டு மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது. பீகாரில் 243 சீட்டில் வெறும் 6 சீட்டு மட்டும்தான் இவருடைய கட்சிக்கு இருக்குது. 294 சீட்டில் ஒரு சீட்டு கூட இவங்களுக்கு கிடைக்கலைங்கிறது முக்கியம். அதானது 52 கோடி மக்கள் தொகையில் 1228 சீட்டுகளில் இவங்களுக்கு இருக்கிற சீட்டு வெறும் 24 சீட்டுங்கிறதும் சதவீதத்தில் பார்த்தா ஒட்டுமொத்த சீட்டில் வெறும் 2% தான் வேதனையான உண்மை. இருந்தாலும் இவங்க இதனுடைய குறைகள் என்ன, இந்த கட்சியோட பிரச்சனை என்னது, தலைமையுடைய நிர்வாக திறமை இருக்கிறதா இல்லையா, இல்லை மக்கள் குடும்ப ஆட்சிகளை வெறுக்கிறாங்களா, இல்லை குடும்ப ஆட்சி வரையமாக வர்றவங்க எல்லாம் திறமையானவங்களா இருக்கிறாங்களா, எனது தலைமையில் நிர்வாகத்திறன் கொண்ட ஆட்கள் வரணுமா, தலைமை மாற்றங்கள் தேவையா என்கிறத பற்றியெல்லாம் அதற்கான காரணங்களை ஒன்றுமே ஆராயாமல் முட்டாள்தனமாக இல்லை என்னென்னு சொல்கிற
சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பரம்பரை உள்ள ஆளுங்க மட்டும் தலைமையில் இருந்தால் தான் அந்த கட்சி வாழும் என்கிற நினைப்பிலையும், மக்கள் இன்னும் பழையது மாதிரி நம்புவாங்கங்கிற ஒரு நினைப்பிலையும் இவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறதும் தான் இந்த கட்சியோட மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதப்படுது. அதனால் எல்லாத்தையும் முதல்ல அலசி ஆராய்ஞ்சு இவிஎம் மிஷினையும் தேர்தல் கமிஷனையும் ஆட்சியாளர்களை எல்லாம் குறை சொல்கிறத விட்டுட்டு தப்பு எங்கே நிர்வாக திறமையிலையா, தலைமையின் தவறா, தலைமையின் திறமையின்மையா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து மட்டுமில்லை, தலைமை மாற்றம் தேவையா, குடும்ப பாரம்பரிய ஆட்சிகளை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிற உண்மையும், குடும்ப ஆட்சி இல்லாத கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது நாட்டில் ஏற்படுகிற வளர்ச்சியும் மாற்றங்களும் மக்களை புரிய வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் இந்த எதிர்கட்சிக்கு மறுவாழ்வு உண்டு. அல்லாமல் பழைய காலம் மாதிரி எப்போதுமே ஏமாத்தலான்னு நினச்சா ஜீரோ தான் பலமாக இருக்கும் என்கிறதையும் மறந்துடக்கூடாது. காலம் மாறிடுச்சு, நம்மளும் மாறணுங்கிற உண்மையும் நம்மளாக புரிஞ்சுக்கிட்டா சரி.